வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னோட யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் செகண்ட் வீக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், நிஃப்டியோடைய வீக்லி சப்போர்ட், வீக்லி ரெசிஸ்டன்ஸ், ஓவராலாக நம்ம மார்க்கெட் என்னதான் சொல்லுது, வர வாரத்தில் யூஎஸோடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது, ஸோ லாட் ஆஃப் ஈவெண்ட் இருக்குது. இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் வர வாரம் நமக்கு 4 செஷன் தான். கம்மிங் தேர்ஸ்டே ரம்ஜான் ஹாலிடே. ஸோ வெனஸ்டே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி எக்ஸ்பெரி இருக்குது. ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ குளோபல் லெவலில் பார்க்கும்போது எல்லா கண்ட்ரியோடைய ஷேர் மார்க்கெட்டுமே நல்லாவே ஏறிட்டு இருக்குது. ரீசன் என்ன சொல்றாங்க, ஜூன் ஃபர்ஸ்ட்ல ஃபெட் ஈவெண்ட் இருக்குது. அந்த ஈவெண்ட்ல அவங்க ரேட் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில குளோபல் லெவல்ல இருக்கிற மார்க்கெட் எல்லாமே ஏறிட்டு இருக்குது. அதுக்கு அடுத்ததான் பாண்டு ஈல்டு ஏறிட்டு இருக்குது. ஓகேங்களா? பாண்டு ஈல்டு எதனால ஏறிட்டு இருக்குது அப்படின்னா, இல்ல ரேட் கட் பண்ண மாட்டாங்க, ரேட் இதே ரேட்டு தான் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பாண்டு ஈல்டு ஏறிட்டு இருக்குது. 4ல இப்போ 4.3க்கு வந்துருக்குது. அதுக்கு அடுத்ததான் கோல்டு ஆல் டைம் ஹைக்கு போயிட்டு இருக்குது. $2,300 பெர் அவுன்ஸுக்கு மேல போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? கோல்டு எதனால ஏறிட்டு இருக்குது, இல்ல மறுபடியும் யூஎஸ்ல ரெசஷன் வரும், அதாவது மந்த நிலை வரும், ரேட் கட் பண்ண மாட்டாங்க, இன்னமும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு கோல்டு ஆல் டைம் ஹைக்கு மேல போயிட்டு இருக்குது. அதுக்கு அடுத்தது குரூடு பிரைஸும் ஏறிட்டு இருக்குது. ரீசன் என்ன, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், ஈரான், இஸ்ரேல், நார்த் கொரியா இப்போ லாஸ்ட் வீக் சம் மிசைல் டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்னால குரூட் $90 பெர் பேரல் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்குது. அதுக்கு அடுத்தது டாலர் இண்டெக்ஸ் 105 கிராஸ் பண்ணிக்குது. டாலர் இண்டெக்ஸ் எதனால ஏறுது, யூஎஸ்ல மறுபடியும் ரெசஷன் வரும், பாண்ட் ஈல்டு குறையும் அப்படின்ட்டு டாலர் இண்டெக்ஸ் ஏறிட்டு இருக்குது. அதுக்கு அடுத்தது கிரிப்டோ கரன்சி, பிட்காயின் ஆல் டைம் ஹைக்கு மேல போயிட்டு இருக்குது. அதாவது $70,000 மேல போயிட்டு இருக்குது. எதனால பிட்காயின் ஏறுது, குளோபல் மார்க்கெட் எல்லாமே கிராஷ் ஆகும், ஸோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பிட்காயின் ஏறிட்டு இருக்குது. ஸோ குளோபல் லெவலில் எல்லாமே ஏறிட்டு இருக்குது. அதுக்கு ஒவ்வொரு ரீசன் வச்சுக்கிட்டு. ஓகேங்களா? முன்னெல்லாம் கமாடிட்டி மார்க்கெட், அதாவது கோல்டு ஏறுது அப்படின்னா நம்ம மார்க்கெட் இறங்குது, ஷேர் மார்க்கெட் இறங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது, எல்லாமே ஒன்னா ஏறிட்டு இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். ஓகே, இப்போ லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் நமக்கு சம் பாசிட்டிவ் நியூஸ், சம் நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது லைக் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரேட் ஹோல்டு பண்ணிக்கிறாங்க. 6.5% ஹோல்டு பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து டொமஸ்டிக் பையிங்ல இருக்கிறாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவங்களுடைய அட்வான்ஸ், அதாவது குரோத் அட்வான்ஸ் நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. அதனால ஹெச்டிஎஃப்சி பேங்க் இப்போ அதாவது மெதுவாக நல்லாவே ஏறிடுச்சு. 1530 அரௌண்டுக்கு வந்துருச்சு. இது பாசிட்டிவ் நியூஸ். நெகட்டிவ் நியூஸ், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், க்ரூட் பிரைஸ் ஏறிட்டு இருக்குது. அதுக்கு அடுத்ததாக நம்ம ருப்பி வீக் ஆகிட்டு இருக்குது. குளோபல் லெவலில் ஜாப்பனீஸ் எண் 35 இயர்ஸ் லோவில் இருக்குது. ஸோ இதெல்லாமே நெகட்டிவ் நியூஸாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் சென்செக்ஸ் 596 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குது. 0.81%, 74,501ல செட்டில் ஆயிருக்குது. அதாவது இந்த 24-25 இந்த ஃபினான்ஸ் இயர்ல ஃபர்ஸ்ட் வீக் நிஃப்டி ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. 186 பாயிண்ட்ஸ் வீக்லி பேசிஸ்ல ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. 22,513ல செட்டில் ஆயிருக்குது. லாஸ்ட் வீக் வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்ல நான் சொல்லியிருந்தேன், நிஃப்டியோடைய ரெசிஸ்டன்ஸ் 22,530. இது 4 டாப் ஃபார்ம் ஆயிருக்குது. அதுக்கு மேல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்தரா ரேலி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். லாஸ்ட் தேர்ஸ்டே நிஃப்டி 22,620 அரௌண்ட் வந்துச்சு. பட் அன்னைக்கு க்ளோஸ் ஆனது என்னமோ 22,514ல செட்டில் ஆயிருக்குது. அதாவது 22,530க்கு மேல க்ளோஸ் ஆகல, அதுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்குது. லாஸ்ட் ஃப்ரைடே 22,514. ஸோ இந்த லாஸ்ட் தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டாகவே தான் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்குது. இந்த அந்த மேஜிக் ஃபிகர்னு சொன்ன பார்த்தீங்களா, 22,530, அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகவே இல்லை. ஓகேங்களா? லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கிறது 22,513ல செட்டில் ஆயிருக்குது. ப்ராடர் இண்டிசஸ் பார்க்கும்போது ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் இது எல்லாமே ஹைல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது ஸ்மால் கேப் 7%, மிட் கேப் 4%, லார்ஜ் கேப் 1% ஹைல க்ளோஸ் ஆகுது.
க்ளோஸ் ஆயிருக்குது. செக்டார் வைஸ் பார்க்கும்போது மீடியா இண்டெக்ஸ், மெட்டல், பியூசி பேங்க், நிஃப்டி ரியாலிட்டி இது எல்லாமே வந்து 4% 7% ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா. லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரைக்கும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதாவது எஃப்ஐஸ் வந்து 3835 கோடி பை பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் வந்து பை பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. ஜஸ்ட் 2 லட்சத்துக்கு தான் வந்து வீக்லி பேசிஸ்ல வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. இதுதான் வந்து லாஸ்ட் வீக்கோடைய போஸ்ட் மார்க்கெட் போட்டு. அது மட்டும் இல்லாமல் வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் விக்ஸ் வந்து அரௌண்ட் 11.5ல இருக்குது. ஓகேங்களா. இது வந்து ஒரு ஓகே, அதாவது மார்க்கெட் ஏறிட்டு இருக்குது, வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் குறைஞ்சிட்டு இருக்குது. இது வந்து ஒரு ஹெல்த்தியாக போயிட்டு இருக்குது. பட் எப்போ வேணாலும் வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் 10% 20% ஏறும். ஏன்னா இப்போ வந்து யூஎஸ் உடைய வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் எபோவ் 15க்கு மேலே வந்துருக்குது. ஓகேங்களா. ஓகே, இப்போ வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் என்னன்னு பார்த்துடலாம். மண்டே எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் இல்லை குளோபல் லெவலில். டியூஸ்டே ஏப்ரல் 9th அன்னைக்கு 10:30 AM மார்னிங், நான் சொல்கிற டைம் எல்லாமே வந்து நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், 10:30 AM ஜப்பானுடைய கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் டேட்டா இருக்குது. வெனஸ்டே ஏப்ரல் 10th அன்னைக்கு ஈவினிங் 6 o'clock யூஎஸ்ஏலேருந்து இன்ஃப்ளேஷன் டேட்டா வருது. ப்ரீவியஸாக இருக்கிறது 3.2%, இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 3.4%. இப்போ ரீசெண்டாக வந்து யூஎஸ்ஓடைய இன்ஃப்ளேஷன் வந்த லோ வந்து 3.1 தான் வந்துச்சு, அதுக்கு கீழே வரவே இல்லை. 3.1 3.2 இப்போ வந்து எக்ஸ்பெக்டேஷனை வந்து 3.4 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எபோவ் 3.4 ஆர் அதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா ஃபெட் வந்து கண்டிப்பாக வந்து ஜூன் மந்த்து ரேட் கட் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸே இல்லை. ஏன்னா இப்போ டே பிஃபோர் எஸ்டர்டே ஒரு ஃபெட் கவர்னர்ஸ் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துக்கிறாரு. நாங்கள் வந்து இந்த 2024 வந்து சம் ரேட் கட் பண்ணலான்ட்டு இருந்தோம், ஆனால் வந்துட்டு இருக்கிற டேட்டா எல்லாமே வந்து பார்க்கும்போது இருக்கிற ரேட்டே தான் வந்து இந்த இயர் எண்டு வரையுமே நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு. ஒரு ஹாக்கிஸ் கமெண்ட் கொடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து வெர்டிகலாக ஃபாலோ ஆச்சு. இப்போ வர வாரம், அதாவது வர புதன்கிழமை 3.4 ஆர் அதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜூன் மந்த் ரேட் கட் பண்ணுறதுக்குனான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஓகேங்களா. அட் த சேம் டைம் யூஎஸ் இருந்து கோர் இன்ஃப்ளேஷன் வருது 3.8%, ஃபோர்காஸ்ட் 3.7%. நைட் 11:30 PM எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் இருக்குது. அதாவது இன்ஃப்ளேஷன் வந்த உடனே எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் இருக்குது. அந்த எஃப்ஓஎம்சி மினிட்ஸில் அவங்க ப்ரொஜெக்ஷன் கொடுக்க போகிறாங்க. அதுலேயே என்னங்கிறது கிளியராக தெரிஞ்சிடும். ஓகேங்களா. தேர்ஸ்டே ஏப்ரல் 11th அன்னைக்கு, அதாவது நமக்கு வந்து ரம்ஜான் பண்டிகை அன்னைக்கு 7 o'clock சைனாவுடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது 0.7%, ஃபோர்காஸ்ட் 1.2%. அன்னைக்கு ஈவினிங் 5:45 PM யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் இசிபி உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 4.5% இருக்குது. இப்போ அதே தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஃபோர்காஸ்ட்ல இருக்குது. அன்னைக்கு ஈவினிங் 6 o'clock, அதாவது தேர்ஸ்டே ஈவினிங் 6 o'clock யூஎஸ்ஏலேருந்து பிபிஐ டேட்டா, ஜாப்லெஸ் கிளைம்ஸ் டேட்டா, 3 கவர்னர்ஸோடைய ஸ்பீச் இருக்குது. ஓகேங்களா. அதாவது நமக்கு வந்து யூஎஸ்ஏ உடைய இன்ஃப்ளேஷன் வெனஸ்டே வருது. ஓகேங்களா. அதனுடைய இம்பேக்ட் என்னைக்கு இருக்கும்? தேர்ஸ்டே. பட் தேர்ஸ்டே வந்து நமக்கு வந்து ரம்ஜான் ஹாலிடே, அதனால அதனுடைய இம்பேக்ட் நமக்கு வந்து எப்போ வரும்? ஃப்ரைடே அன்னைக்கு தான் வரும். யூஎஸ்ஏ உடைய இன்ஃப்ளேஷன், தேர்ஸ்டே ஜாப்லெஸ் கிளைம்ஸ், பிபிஐ டேட்டா, கவர்னர்ஸோடைய ஸ்பீச், இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஃப்ரைடே மார்க்கெட்டில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா. ஃப்ரைடே ஏப்ரல் 12th அன்னைக்கு மார்னிங் 8:30 AM சைனாவுடைய பேலன்ஸ் ட்ரேட் டேட்டா இருக்குது. 11:30 AM இங்கிலாந்துடைய ஜிடிபி இருக்குது. 5:30 PM இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் ப்ரீவியஸாக இருக்கிறது, அதாவது சிபி இன்ஃப்ளேஷன், கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா 5.09% ப்ரீவியஸாக இருக்கிற டேட்டா இப்போ ஃபோர்காஸ்ட் 5%. அட் த சேம் டைம் இந்தியாவுடைய ஐஐபி டேட்டா வருது. ப்ரீவியஸாக இருக்கிறது 3.8%, இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 5.6%. 7:30 PM யூஎஸ்ஏலேருந்து கன்சியூமர் சென்டிமெண்ட் டேட்டா வருது. ஓகேங்களா. இதுதான் இப்போ வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டேட்டா. மெயினாக வந்து யூஎஸ்ஏவுடைய இன்ஃப்ளேஷன், இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன், எஃப்ஓஎம்சி மினிட்ஸ், ஐஐபி டேட்டா, இது எல்லாமே வந்து வர வாரத்தில் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வெனஸ்டே வந்து நமக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. அன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா. ஓகே, இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 22,530க்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 22,750 to 23,000 போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம மார்க்கெட் வந்து ரொம்ப அவுட் பர்ஃபார்ம் ஆகுது. குளோபல் மார்க்கெட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆக மாட்டேங்குது.
யூஎஸ் மார்க்கெட்டு 1% டவுன்ல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து ஃபிளாட்டா க்ளோஸ் ஆகுது. ஓப்பன் ஆகுறது என்னமா வந்து கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆகுது, ஆனா க்ளோஸ் ஆகுறது ஃபிளாட்டா க்ளோஸ் ஆகுது. நான் அடிக்கடி சொல்ற ஒரே வார்த்தை புல்லிஷ் மார்க்கெட். புல்லிஷ் மார்க்கெட் எப்படி இருக்கும்? ஓப்பன் ஆகுறது லோல ஓப்பன் ஆனாலும் க்ளோஸ் ஆகுறது நல்லா ஃபிளாட்டா க்ளோஸ் ஆகும், இல்லை அப்படின்னா கெயின்ல ஹைல க்ளோஸ் ஆகும். இது வந்து புல்லிஷ் மார்க்கெட். அட் த சேம் டைம் பியரிஷ் மார்க்கெட் எப்படி இருக்கும்? ஓப்பன் ஆகுறது கேப் அப்ல ஓப்பன் ஆனாலும் க்ளோஸ் ஆகுறது டேஸ் லோல வந்து க்ளோஸ் ஆகும். அது வந்து பேரிஸ் மார்க்கெட். அது வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ நாம வந்து இப்போ வந்து புல்லிஷ் மார்க்கெட்ல இருக்கிறோம். யூஎஸ் மார்க்கெட் 1% டவுன்ல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து ஃபிளாட்டா க்ளோஸ் ஆகுது. யூஎஸ் மார்க்கெட் வந்து ஃபிளாட்டா க்ளோஸ் ஆகுது அப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து 0.5% ஹைல க்ளோஸ் ஆயிருது. யூஎஸ் மார்க்கெட் 0.5% ஹைல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து மோர் தென் 1% ஹைல க்ளோஸ் ஆகுது. இதுதான் இப்போ வந்து ஆஸ் ஆஃப் நவ் இருக்கிற சென்டிமெண்ட். இப்போ வந்து நம்ம வந்து எலெக்ஷன் டைம்ல இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பேஸ் எலெக்ஷன் வந்து ஏப்ரல் 19 அன்னைக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ நமக்கு வந்து இந்த ஏப்ரல் மே இந்த 2 மாசமே வந்து பார்க்கும்போது ஓவராலா வந்து புல்லிஷாக தான் இருக்குது. பட் ட்ரெண்ட் டிசைடர் எப்போ நடக்கும் அப்படின்னா லாஸ்ட் பேஸ் எலெக்ஷன் முடிஞ்சு எக்ஸிட் போல் வருது பார்த்தீங்களா, அன்னையிலேருந்து தான் ஆட்டம் ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்து 23,000 வந்து 23,500 போடுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. அதனால நம்ம இப்போ பார்க்க வேண்டிய லெவலு 22,530, தென் 22,750, 23,000. சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 22,300. 22,300 என்ன அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்த லோ. அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 22,050 நெக்ஸ்ட் சப்போர்ட். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி மெயினாக வந்து பார்த்தோம். அதாவது பேங்க் நிஃப்டி லாஸ்ட் இயர் டிசம்பர் 28 அன்னைக்கு ஆல் டைம் ஹை வந்து மார்க் பண்ணிச்சு 48,630. அப்போ வந்து நிஃப்டி இருந்த லெவல் வந்து 21,700. இப்போ வந்து நிஃப்டி 21,500, 600 அரௌண்ட் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 800-700 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குது நிஃப்டி. பட் இப்போதான் வந்து பேங்க் நிஃப்டி நியர்பை ஆல் டைம் ஹை வந்துருக்குது. லாஸ்ட் ஃப்ரைடே வந்து பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆனது 48,495, ஆல்மோஸ்ட் 48,500. இன்னமும் வந்து 135 பாயிண்ட்ஸ் இருக்குது ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்றதுக்கு. இப்போ வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏறிட்டு இருக்குது, ஆனா ஐசிசி பேங்க் இது வந்து அண்டர் பெர்ஃபார்ம்ல இருக்குது. சப்போஸ் ஐசிசி பேங்கும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி 49,000 போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பேங்க் நிஃப்டியோடைய ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆல் டைம் ஹை 48,650 அரௌண்ட். ஓகேங்களா? 48,650க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 49,000, தென் 49,500. சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 47,700, தென் 47,250. இது வந்து லாஸ்ட் வீக்கோடைய லோ. ஓகேங்களா? ஓவரால் நம்ம மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. எவ்ரி டிக்ளைன் கேன் பை அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷன்ல இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ டெக்னிக்கலாக வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துருக்குறோம். அதாவது டிசம்பர் 28 அன்னைக்கு மார்க் பண்ண ஆல் டைம் ஹை. ஸோ நியர்பை ஆல் டைம் ஹையில் இருக்கிறோம். 48,650க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 49,000ங்கிறது நெக்ஸ்ட் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ், தென் 49,500. ஓகேங்களா? சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 47,700, which was last Thursday low. Once if breaks and sustains below 47,700, then we'll take next support around 47,250. ஓகேங்களா? அது வந்து லாஸ்ட் வெனஸ்டே வந்த லோ. ஓகேங்களா? இந்த லெவல் தான் வந்து வர வாரத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் ஆகும் பேங்க் நிஃப்டி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துருக்குறோம். நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ ஆஸ் ஆஃப் நவ் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் 22,620. ஓகேங்களா? 22,620ங்கிறது என்ன அப்படின்னா ஆல் டைம் ஹை, நியர்பை ஆல் டைம் ஹை. ஸோ இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா தென் வில் மூவ் டு 22,750 to 850. சப்போர்ட் 22,300. அதாவது லாஸ்ட்டு தேர்ஸ்டே இங்கே பாருங்கள், அதாவது ஒரு ஹேமர் பேட்டர்ன் வந்துருக்குது பார்த்தீங்களா, இன்வெர்டட் ஹேமர் பேட்டர்ன் சொல்லுவாங்க அந்த கேண்டில். அதனுடைய லோ 22,300. அதுதான் வந்து சப்போர்ட். 22,350 கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 22,050ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க்கை வளமுடன்.